ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். பாதாமையும் தேனையும் ஒன்னா சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் பருப்பு அப்படிங்கிறது உடல் நலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம தேன் அமிர்தத்தை விட குறைவானதும் அல்ல. அந்த சூழ்நிலையில இந்த பாதாமையும் தேனையும் சேர்த்து ஒன்னா சாப்பிட்டோம்னா இந்த கலவை இருக்குல்ல, அது பல உடல் நல பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா பாதாம்ல புரதம், நார்ச்சத்து, கால்சியம், இரும்பு, மெக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், பொட்டாசியம், விட்டமின் சி, சோடியம், தாமிரம் இப்படின்னு ஏராளமான ஊட்டச்சத்துக்களை தன்னுள்ள வச்சிருக்குது. இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச பாதாம தேனோட கலந்து நம்ம சாப்பிட்றப்ப அது பல வழிகள்ல ஆரோக்கியத்துக்கு பயனுள்ளதா இருக்கும். தேனையும் பாதாமையும் கலந்து சாப்பிடுறதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? உடல் எடையை குறைக்கிறதுல தேன்ல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மள பலரும் உடல் எடையை குறைக்க கடினமா முயற்சி செஞ்சும் எந்த பலனும் கிடைக்காத போது சோர்வடைய ஆரம்பிச்சிருவோம். பாதாம் தேன் ரெண்டுமே உடல் எடையை குறைக்கிறதுல ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம தொடர்ந்து இந்த பாதாமையும் தேனையும் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் எடை குறைறதோட மட்டும் இல்லாம வளர்சிதை மாற்ற நோய்கள்ல இருந்து விடுபட முடியும். இந்த பாதாமையும் தேனையும் கலந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்பயே சில யோகா, சீரான உணவோட உதவியோட எளிமையா உடல் எடையை குறைக்க முடியும். இதை நீங்களே உணர முடியும். ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் வளர்க்கறதுக்கு தேன்ல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் தேன் ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றப்ப அது தலைமுடியை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த பாதாம்லயும் தேன்லயும் புரதங்களும் விட்டமின்களும் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பாதாம தேன்ல ஊற வச்சு நம்ம சாப்பிட்றப்ப முடி வளர்ச்சியை அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம முடியை நல்லா ஸ்ட்ராங்கா மென்மையாவும் வச்சிருக்கிறதுக்கு கூட உதவுது. எலும்புகளை வலுவாக்குறதுல தேன் கலந்த பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேனையும் பாதாமையும் ஒன்னா சாப்பிட்டோம்னா எலும்புகளுக்கு அதிக அளவு கால்சியம், மெக்னீசியம் சத்தெல்லாம் கிடைக்கும். இது எலும்புகளை வலுப்படுத்துறதோட மட்டும் இல்லாம ஆஸ்டியோபொராசிஸ், எலும்பு முறிவுகள் மாதிரியான எலும்பு நோய்களோட அபாயத்தை குறைக்கிறதுலயும் பயனுள்ளதா இருக்கு. பலவீனமான எலும்பு இருக்கிறவங்க தங்களோட உணவுல பாதாமையும் தேன் கலவையும் சேர்த்துக்கலாம். சரும ஆரோக்கியத்துக்கு தேன்ல கலந்த பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் தேன் கலவை முகத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க பாதாமையும் தேனையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப தோல் தொடர்பான பிரச்சனைகள்ல இருந்து அது நிவாரணம் அளிக்கும். ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவையும் கொடுக்கும். வறண்ட சருமம், அரிக்கும் தோல் அலர்ஜி, தடிப்பு தோல் அலர்ஜி இது மாதிரியான பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க பாதாமையும் தேனையும் சாப்பிட்டுட்டு வர்றதன் மூலமா இதை எளிமையா சரி செஞ்சுக்கலாம். தேனையும் பாதாமையும் சாப்பிடுறதோட மட்டும் இல்லாம தேன் பாதாம் பருப்புகள்ல இருந்து தயாரிக்கப்படுதுல, அந்த பேஸ்ட்டை நீங்க ஃபேஸ்க்கு அப்ளை பண்றப்ப அது பல சரும பிரச்சனைகளை போக்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஆற்றலை அதிகரிக்கிறதுல தேன்ல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பாதாம் தேன் ரெண்டுலயுமே புரதம், நார்ச்சத்து, நல்ல கொழுப்புகள்லாம் அதிகமா இருக்கு. இதை சாப்பிடுறதன் மூலமா உடம்புல ஏராளமான சக்தியை நம்ம பெற முடியும். தேனையும் பாதாம் பருப்பையும் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல்ல சோம்பல், சோர்வெல்லாம் நீக்கி உடலை உற்சாகமா வச்சுக்கலாம். ஆரோக்கியமான செயல்பாடுகளுக்கு தேன்ல ஊற வச்ச பாதாம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தேன் பாதாம் ரெண்டுலயுமே நார்ச்சத்து அதிக அளவுல இருக்கு. இது செரிமானத்தை மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாம குடல்ல இருக்குள்ள அந்த நல்ல பாக்டீரியாக்களோட செயல்பாட்டையும் மேம்படுத்துது. நம்ம தொடர்ந்து பாதாமையும் தேனையும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப செரிமான அமைப்பை மேம்படுத்த முடியும். உடல்ல இருந்து நச்சுக்களை அகற்றுறதுக்கு தேனும் பாதாமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குறிப்பு:
பாதாம தேன்ல கலந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழிய மனசுல வச்சுட்டு அளவோடு சாப்பிடணும். பாதாம தேன்ல கலந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி குழந்தைகள், நீரிழிவு நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள்லாம் உங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதை சாப்பிடலாம். மற்றவங்க எல்லாமே பாதாம தேன்ல ஊற வச்சு சாப்பிடலாம். பாதாம ரொம்ப பழைய பாதாம பயன்படுத்த வேணாம். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது பாதாம வாங்கி அதை தேன்ல ஊற வச்சு சாப்பிடுங்க. பழைய பாதாம பயன்படுத்தினீங்கன்னா ஒவ்வாமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோல தேன்ல ஊற வச்ச பாதாம் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.